யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆட்டா மாவை சப்பாத்தி செய்ய போகிறோம். வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஆட்டாமா, எண்ணெய், உப்பு, மெல்லிய சுடு தண்ணி. நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சுட வைக்கிறாலும் கொஞ்சம் கூட அந்த சுடு தண்ணி. இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு பணி ஆட்டாமா போடுவோம், ஒரு பணி போடுவோம். உப்பு இதுக்குள்ள இதுவும் மருத்தக்காரருக்கு இது எல்லாம் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கணுமெண்டா இதுக்கெல்லாம் முட்டையும் போட்டு செய்யலாம். கொஞ்சம் எண்ணெய் கையில் விட்டுட்டு போடுவோம். கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். நல்லா கலந்து போட்டு நல்லா கலவுங்க. எண்ணெயும் மாவையும் ஒன்றா செய்யட்டும். பிரிஞ்சு வினாச்சு செய்தீங்கன்னா இது குழந்தைகள் குளிக்கிறாலும் பார்க்க கொஞ்சம் சூடான, கொஞ்சம் கூட சூடு, கைகள் பொறுக்கக்கூடிய சூடு. 2 கை விட்டுட்டு குழச்சி பாருங்கோ. இதை குழச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ஊற விடுங்கோ. ஊற விட்டுட்டு செய்யுங்க. இது நல்ல மென்மையான ரொட்டியாக வரும், உங்களுக்கு சப்பாத்தியாக வரும். அப்போ பாருங்க, நல்லா குழச்சாச்சு. கரையில் ஒட்டியிருந்தமா எல்லாத்தையும் பழித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்குறேன். இதை நல்லா இதாண்டி நான் இப்படியே மூடி வைக்க போகிறேன். அரை மணி நேரத்துக்கு மூடி வைப்பேன். அதுக்கப்புறம் எடுத்து சின்ன சின்ன உருண்டியெல்லாம் தட்டி சப்பாத்தி செய்வோம். இப்போ மூடி வைப்போம். கொண்டு போய் நாங்கள் இப்போ இந்த மாவை குழச்சி அரை மணி நேரம் ஆகுது. வாங்க இப்போ இது நாங்கள் 5-6 சின்ன உருண்டியெல்லாம் உருட்டலாம். சின்ன சின்ன உருண்டியெல்லாம் உருட்டுவோம். இந்த மாவை குழச்சி வச்சு நாங்கள் இப்போ அரை மணி நேரத்துக்கிட்டே ஆச்சுது. நாங்கள் ஒரு பேணி தான் எடுத்துனாங்கள் மா. நாங்கள் இதால் ஒரு பேணி தான் எடுத்துனாங்கள். 5 உருண்டை வந்திருக்குது. இதை நாங்கள் தட்டுவோம். இப்போ சொட்டு எண்ணெயை விடுவோம். கணக்கே இல்லை. முதல் நாங்கள் நல்லா ஃபுல்லாக விட்டுன்னு அந்த மேக்சிமத்தில் விட்டுட்டு இப்போ நாங்கள் குறைச்சி கொண்டு வருவோம். ஆக ஹீட்டில் விடாதீங்க. சூடாக வந்து நாங்கள் இப்போ நெருப்பாக குறைக்க போகிறேன். பண்ணி மற்ற பக்கம் திருப்புவோம். மாறி மாறி 2 நேரம் போடுங்க. மாறி மாறி 2 நேரம் திருப்புங்க. பொங்குது பாருங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல மென்மையாக இருக்கும். கணக்கு என்ன விடாதீங்க. ஒரு கொஞ்சமே காணும் அதை சட்டிக்கு. உங்களுக்கு இது சரியான வட்டமாக வேணுமென்னு சொன்னால் ஒரு ஒரு கோப்பியாலேயோ இதையாலேயோ வெட்டி ஒரு மூடியால் வெட்டி போட்டு செய்யுங்க. இது முன்பக்கம் இப்படி கொஞ்சம் பொங்கி வந்த பிறகு தான் மற்ற பக்கம் நீங்கள் திருப்பணும். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணும்.